சென்னையை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 2.8 மீட்டர் ஆழத்தில் நீர் கிடைத்தது. தற்போது நகரின் நிலத்தடி நீர்மட்ட அளவு 4.5 மீட்டராக சரிந்துள்ளது. இதை தவிர மாநிலத்தின் பல மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இதனால் இந்த வருடம் கோடையை சமாளிக்க கர்நாடகம், ஆந்திரம் மற்றும் கேரளத்தில் இருந்து வரும் நீரை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளது. 2014 ஜனவரி மாதம் முதல் சென்னை உள்பட தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவு இந்த வருடம் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. வரும் மாதங்களில் கோடையின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதால் நிலத்தடி நீரின் அளவு மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதனால் இந்த ஆண்டு குடிநீர் மற்றும் பாசனத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னையில் 108 ஏரிகள் மாநகராட்சி கட்டுப்பாட்டிலும் 18 ஏரிகள் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டிலும் உள்ளன. இவைகளின் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவது சென்னையின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. தமிழ்நாட்டின் நீர்வளம் என்பது மழை மற்றும் ஆறுகள் மூலமாக கிடைக்கும் 1240 டிஎம்சி தான். இதில் வெறும் 58 டிஎம்சி மட்டும்தான் குடிநீருக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பருவமழை காலங்களில் மழையின் வாயிலாக கிடைக்கும் தண்ணீரில் 50 விழுக்காட்டிற்கும் மேல் குடிமை பயன்பாட்டிற்கன்றி கடலில் கலந்து விடுகிறது. சரியான திட்டமிடல் இல்லாததும் சேமிப்பதற்கு தேவையான நீராதாரங்கள் இல்லாததும் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இது தவிர ஆறுகளில் அவ்வப்போது பெருக்கெடுக்கும் வெள்ளத்தால் 7563 ஹெக்டேர் நிலங்களும், தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் காலங்களில் 5112 மில்லியன் ஹெக்டேர் நிலங்களும் பாதிப்புக்குள்ளாகின்றன. கிடைக்கும் நீர்வளத்தை சரியான முறையில் நிர்வாகம் செய்ய தவறினால் வரும் 2025ஆம் ஆண்டில் தமிழக நீர்த்தேக்கங்களில் உள்ள நிலத்தடி நீர் முழுவதும் வறண்டுவிடக்கூடும் என்று நிலத்தடி நீர் வாரியம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக நிலப்பரப்பில் 73 விழுக்காடு கடின பாறைகளும் 27 விழுக்காடு வண்டல் மண்ணும் நிறைந்துள்ளன. நிலத்தடி நீரை மண்ணுக்குள் தேக்கி சேமித்து வைக்கும் தன்மை வண்டல் மண்ணுக்கே உண்டு. ஆகையால் மழை நீரை சேமித்து பாதுகாக்கும் அதே நேரம் வண்டல் மண்ணையும் சேதமுறாமல் பாதுகாப்பதும் தற்போது அவசியமாகிறது. கண்மாய், குளம், ஊருணி உள்ளிட்ட நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகப்படுத்துவதற்காக தூர்வாறுதலும் சீரமைத்தலும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் அதே நேரத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய நீர் மேலாண்மை திட்டங்கள் தமிழகத்தில் நிலத்தடி நீரை மேம்படுத்த உதவும் என்பது மட்டும் உண்மை.